வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவபுராணம் அத்தியாயம் 5. தாரக புத்திரர்கள் பெற்ற பதவியும் தாரக புத்திரர்களின் சிவ அட்டுழியமும். தாரகாசுரன் முருகனால் கொல்லப்பட்ட செய்தியை கேட்டு அவனுடைய மகன்களான விதியன்மாலி, தாரகாட்சன், கமலாட்சன் ஆகிய மூவரும் அதிக கோபப்பட்டார்கள். தங்களுடைய தந்தையின் அழிவுக்கு காரணமே தேவர்கள்தான். அவர்களை பழிவாங்க வேண்டும். தேவர்கள் வஞ்சகமானவர்கள். அவர்களுக்கு மேலான சக்தியை பயன்படுத்தி தந்தையை கொன்றுவிட்டார்கள். அதனால் அவர்களை காட்டிலும் வலிமை பொருந்தியவர்களாக, மரணமில்லாதவர்களாக, யாராலும் வெல்ல முடியாதவர்களாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து காட்டிற்கு சென்று ஒற்றை காலில் நின்று பிரம்மனை நோக்கி கடும் தவம் இருந்தார்கள். வழக்கம்போல் பிரம்மன் உடனே காட்சி தரவில்லை. இருந்தாலும் அவர்கள் மனம் தளரவில்லை. காற்றையே உணவாக கொண்டு பல ஆண்டுகள் தலைகீழாக நின்று கடுமையான தவம் இருந்தார்கள். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மதேவர் அவர்களுக்கு முன்னால் தோன்றினார். அந்த அசுரர்கள் மரணமில்லா வாழ்வு வேண்டும் என்று கேட்க, அதற்கு வாய்ப்பில்லை, எந்த ஒரு உயிரும் இறந்துதான் ஆக வேண்டும். இந்த வரத்தை தவிர வேறு வரம் கேள் என்று சொன்னார் பிரம்மதேவர். பின் மூவரும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான வரத்தை கேட்டார்கள். நாங்கள் மொத்தம் 3 பேர் இருக்கிறோம். எங்களுக்கு பொன், வெள்ளி, இரும்பிலான 3 பறக்கும் நகரங்களை தனித்தனியே உருவாக்கி கொடுக்க வேண்டும். அந்த நகரத்தில் இருந்தவாறே நாங்கள் ஓரிடத்திலும் தங்காது விரும்பிய இடத்திற்கு சென்று வர வேண்டும். 1000 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே 3 நகரங்களும் ஒன்று கூட வேண்டும். அந்த சமயத்தில் 3 நகரங்களையும் ஒரே பானத்தால் அழிக்க வல்லவனால் மட்டுமே எங்களுக்கு மரணம் நேர வேண்டும் என்று வரத்தை கேட்க, பிரம்மதேவரும் சரி என்று சொல்லி பிரம்மதேவரின் ஆணைப்படி மயன் என்ற தேவதச்சன் பொன், வெள்ளி, இரும்பிலான 3 அழகிய பறக்கும் நகரங்களை உருவாக்கி கொடுத்தான். அதைத்தான் முப்புறம் என்று சொல்வார்கள். தாரகாட்சன் பொன் நகரையும், கமலாட்சன் வெள்ளி நகரத்தையும், விதியுமன்மாலி இரும்பு நகரத்தையும் ஆட்சி புரிய முடிவெடுத்தார்கள். இந்த பொன் நகரம் சொர்க்கத்தில் இருந்தது. அதை காஞ்சனாபுரி என்றார்கள். இரும்பு நகரம் பூமியில் இருந்தது. அதை ஆயுசபுரி என்றார்கள். சொர்க்கத்திற்கும் பூமிக்கும் நடுவே இடைப்பட்ட இடத்தில் ரசிதபுரி என்று வெள்ளி நகரத்தை அழைத்தார்கள். 3 நகரங்களும் 3 அடுக்குகளாக ஒன்றுக்கொன்று சந்திக்க இயலாத இடத்தில் இருந்தன. அந்தந்த இடத்தில் அவரவர் விருப்பம் போல எங்கும் எப்போதும் பறக்கும் தன்மையை பெற்றிருந்தார்கள். அவர்கள் மூவரும் தங்களுடைய முன்னோர்கள் போன்று தீய செயல்களை புரியாமல் நல்ல செயல்களை செய்து வந்தார்கள். தங்களுடைய நகரங்களில் சிவபூஜையை முறைப்படி செய்து வந்தார்கள். எவ்வித பாவ செயல்களும் செய்யாமல் பயபக்தியோடு விரதம் இருந்தார்கள். அங்கு உள்ளவர்களையும் அவ்வாறே இருக்க வைத்தார்கள். அதாவது இவர்கள் மற்ற அரக்கர்களைப் போல இல்லாமல் சிவனையே வணங்கி நல்ல அரக்கர்களாக இருந்தார்கள். அவர்களை பின்பற்றுபவர்களும் அப்படியே இருந்தார்கள். அதே சமயத்தில் அவர்கள் ஒரே இடத்தில் நிலைத்திருப்பதில்லை. அடிக்கடி நகரங்களை நகர்த்திக் கொண்டே இருந்தார்கள். அவ்வாறு செல்லும் போது கோடிக்கணக்கான ஜீவராசிகளை நசுக்கிக் கொண்டே போனார்கள். ஆனால் அவற்றை பற்றிய அசுரர்கள் கவலைப்படவில்லை. இவ்வாறு நகரங்கள் நகரும் போதெல்லாம் பல உயிர்கள் இறந்து கொண்டே இருந்தன. இதை பார்த்த முனிவர்களும் தேவர்களும் வேதனை கொண்டார்கள். தேவர்களுக்கு அவர்களை எப்படி வெல்வது என்று புரியவில்லை. அதே சமயத்தில் 3 அசுரர்களும் சிவபக்தியில் தினமும் பூஜித்து வருவதால் அவர்களின் வலிமையும் பெருகிக் கொண்டே இருந்தது. நகரங்கள் நகர்ந்து கொண்டே இருந்ததால் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் நசுங்கி இறந்து கொண்டே இருந்தன. இதனால் தேவர்கள் அனைவரும் பிரம்மாவிடம் சென்று நியாயம் கேட்டார்கள். அந்த அசுரர்கள் கடும் தவம் புரிந்தார்கள். அதனால் அவர்கள் கேட்ட வரத்தை தந்தேன். அதே சமயத்தில் அவர்கள் வரம் கிடைத்த பிறகும் கூட அசுர குணங்களை விட்டுவிட்டு ஒழுக்க நெறியில் வாழ்ந்து வருகிறார்கள். சிவனை முறைப்படி வழிபட்டு வருகிறார்கள். அதனால் அவர்களை என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று பிரம்மன் சொல்லிவிட்டார். பிறகு அவர்கள் வேறு வழியில்லாமல் சிவனை பார்க்க சென்றார்கள். பிரம்மா கொடுத்த வரத்தை பற்றியும் 3 அசுரர்கள் பற்றியும் சொன்னார்கள். அதை கேட்ட சிவபெருமான், தாரக புத்திரர்கள் அசுரர்களாக இருந்தாலும் என்னுடைய பக்தர்கள், சதாகாலமும் என்னையே துதித்து வழிபட்டு வருகிறார்கள். ஒழுக்கம் தவறாமல் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களை என்னால் எப்படி வதம் செய்ய முடியும் என்று சிவபெருமான் சொல்ல, அதை கேட்ட தேவர்கள் அதிர்ச்சி அடைந்து பின் நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தார்கள். பரம்பொருளே, நீங்கள் சொல்வது சரிதான். அவர்கள் ஒழுக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் அவர்கள் நகரங்களை நகர்த்தும் போது பல உயிர்கள் இறந்து போகின்றன. முனிவர்களாலும் எங்களாலும் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. இந்த நிலையில் அவர்களை இப்படியே விட்டுவிட்டால் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும். ஆகவே தாங்கள்தான் கருணை கொண்டு அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்ல, அதை கேட்ட சிவன் மீண்டும் தெளிவாக சொன்னார். நன்றாக சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள். ஒழுக்க நெறியில் உள்ள எவரையும் அழிப்பது இயலாத காரியம். அதனால் நீங்கள் மகாவிஷ்ணுவிடம் சென்று உங்கள் விஷயத்தை முறையிடுங்கள். அவர் மாயம் தெரிந்தவர். மாற்று வழியை அவரால் சொல்ல முடியும் என்று சொல்ல, அவர்களும் வேறு வழியின்றி வைகுண்டம் வந்தார்கள். பிரம்மாவும் சிவனும் சொன்ன விஷயத்தை சொன்னார்கள். அதையே தான் மகாவிஷ்ணுவும் சொன்னார். அவர்களை கொல்ல முடியாது. அது நியாயம் கிடையாது. அவர்கள் பரம்பொருளான சிவனை முறைப்படி ஆராதித்து வருகிறார்கள். நானும் சரி, பிரம்மாவும் சரி, சிவனை மீறி எந்த செயலையும் செய்ய முடியாது.
அதனால்தான் நாங்களும் கூட சிவபெருமானை பூஜித்து எங்களுக்கு தேவையான சக்தியை பெற்று வருகிறோம். எங்கள் கடமைகளையும் செய்து வருகிறோம். அதனால் நீங்களும் சிவபெருமானை லிங்க வடிவில் பூஜித்து வாருங்கள். தாரக புத்திரர்கள் ஒழுக்க நெறியில் இருந்து தவறும் நிலையில் சிவபெருமானே வந்து வதம் செய்வார் என்று விஷ்ணு சொல்ல அதை கேட்ட தேவர்கள், கண்டிப்பாக நாங்கள் சிவலிங்க பூஜை செய்கிறோம். ஆனால் அசுரர்களை அழிப்பதற்கு வேறு வழியை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் தியானம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களின் கோரிக்கைகளை கேட்ட மகாவிஷ்ணுவிற்கு பிரச்சனை புரிந்தது. என்னதான் அவர்கள் சிவனை வழிபட்டு வந்தாலும் ஒழுக்கமாக இருந்தாலும் அவர்கள் நகரங்களை நகர்த்தும் போது அவ்வப்போது பல உயிர்கள் இறந்து கொண்டுதான் இருக்கின்றன. காக்கும் கடவுளாக மகாவிஷ்ணு இருந்தும் காக்க முடியவில்லை என யோசித்து ஒரு தந்திரத்தை உருவாக்க ஆரம்பித்தார். அவரது பரம பக்தனான சரகோபனை அழைத்தார். கூடவே நாரதரையும் அழைத்தார். அவர்களிடம் மகாவிஷ்ணு சொன்னார், எப்படியாவது அந்த அசுரர்களின் மனதை கெடுக்க வேண்டும். அதற்கான யோசனையையும் நான் சொல்கிறேன். அவர்களுடைய தந்தையை கொன்றது முருகப்பெருமான். முருகனுடைய தந்தை சிவன். ஆகவே அவர்கள் சிவனை வணங்குவது எந்த விதத்திலும் நியாயமில்லை என்ற கருத்தை அவர்கள் மனதில் நீங்கள் புகுத்த வேண்டும். தவறான எண்ணங்களில் நடப்பவர்களை அவர்கள் வழி சென்றுதான் நாம் தண்டிக்க வேண்டும் என்று சொல்ல, அதற்கு இருவரும் சரி என்று வைகுண்டத்தை விட்டு புறப்பட்டு முதலில் பூமிக்கு வந்தார்கள். ஆயிசபுரியை அடைந்தார்கள். அங்கு வித்யுமாலி சிவபக்தனாக ஒழுக்க நெறியோடு சிறந்த பக்தனாக சிறந்த முறையில் ஆட்சி செய்து வந்தான். இருவரும் அரண்மனைக்குள் செல்ல அவர்களை பார்த்த வித்யுமாலி எழுந்து வரவேற்றான். நாரதரை பற்றி அவனுக்கு நன்றாக தெரியும். ஆகவே நாரதர் பார்க்க வந்தது அவனுக்கு பெருமையாகத்தான் இருந்தது. நாரதரை அடையாளம் கண்டு கொண்டான். ஆனால் கூட வந்த அந்த பரம பக்தனை அவனால் அடையாளம் காண முடியவில்லை. பிறகு அவனே கேட்டான், நாரதரே, உங்களை பற்றி உலகத்திற்கும் தெரியும். ஆனால் உங்க கூட வந்திருக்கும் இந்த நபர் யார் என்று தெரியவில்லை. தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்க, இவர் சகல தர்மங்களையும் அறிந்த பெரிய மகான். எனக்கு தெரியாத பல விஷயங்களை இவரிடம் இருந்துதான் நான் கற்றுக்கொண்டேன். இவரை என் குருவாக ஏற்றுக்கொண்டேன் என்று நாரதர் சொல்ல, இதை கேட்ட வித்யுமாலி, தங்களுக்கே குரு என்றால் நாங்களும் அவரை குருவாகத்தான் ஏற்க வேண்டும் என்று சொல்லி சரகோபன் காலில் விழுந்து வணங்கினான். பிறகு அவனை பார்த்து நாரதர் சொன்னார், அசுரனே, இவர் சகல சாஸ்திரங்களையும் அறிந்தவர். யார் யார் எந்தெந்த நெறிகளை பின்பற்றினால் மேல்நிலை அடையலாம் என்ற வழி இவருக்கு தெரியும். இவருடைய உபதேசத்தால் மாமுனிவர்கள், தேவர்கள் என பல பேர் உயர்ந்த நிலை அடைந்திருக்கிறார்கள். நீங்களும் இவருடைய உபதேசம் பெற்று அதன்படி நடந்து உயர்நிலை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இவரை இங்கு அழைத்து வந்தேன் என்று நாரதர் சொல்ல, அதை கேட்ட வித்யுமாலி மிகவும் சந்தோஷப்பட்டான். பிறகு அந்த பரம பக்தன் அவர் வந்த வேலையை ஆரம்பித்தான். அசுரா, நீ தினமும் எந்த தெய்வத்தை வழிபட்டு வருகிறாய் என்று கேட்க, அதற்கு அவன் சிவபெருமான் என்று சொல்ல, அதை கேட்ட சரகோபனின் முகம் மாறியது. நக்கலாக சொன்னான், சிவபெருமானா? யார் அவர்? அவர் உங்கள் குலதெய்வமா என்று கேட்க, அதற்கு அந்த அசுரன், அவர் உலக நாயகன். அவர் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தேவன். சகல துன்பங்களையும் போக்க வல்லவன். அவர்தான் எங்கள் சிவன் என்று சொல்ல, அதை கேட்ட அவன் சிரித்தபடியே, தேவாதி தேவன் சிவபெருமான் என்று சொல்கிறாய்? அப்படியென்றால் அவன் தேவர்களுக்குத்தானே தலைவன், தேவர்கள் நலனில் அக்கறை உள்ளவன். அப்படியானால் நீங்கள் தேவர்களா என்று கேட்க, அதற்கு அந்த அசுரன், இல்லை இல்லை, நாங்கள் அசுரர்கள் என்று தயங்கியபடியே சொன்னான். அதை கேட்டு அந்த பரம பக்தன், இதில் என்ன தயக்கம் இருக்கிறது? அசுரர்கள் யார்? தேவர்களுடைய பரம விரோதிகள். அப்படி இருக்கும் போது தேவர்களுடைய தலைவரை நீங்கள் எதற்கு வழிபட வேண்டும்? அவர் உங்களை காப்பாற்ற மாட்டார், அதற்கு பதிலாக அழிப்பார் என்று சொல்ல, இல்லை இல்லை, நீங்கள் சொல்வது பொய். சிவபெருமான் எங்களுக்கு மரணம் நேராமல் காக்க வல்லவர். அதனால்தான் நாங்கள் அவரை வழிபட்டு வருகிறோம் என்று வித்யுமாலி சொன்னான். அதற்கு அந்த பரம பக்தர் ஒரு முக்கிய கேள்வியை கேட்டார். சரி, உங்கள் தந்தையை கொன்றது யார்? முருகன் என்று அசுரன் சொல்ல, சரி, அந்த முருக கடவுள் யார்? நீங்கள் வழிபடும் சிவபெருமானுடைய மகன்தானே? அப்படி என்றால் உங்கள் தந்தையை கொன்றவனுடைய தந்தையை நீங்கள் போற்றி கொண்டிருக்கிறீர்கள், வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். இது நியாயமா என்று கேட்க, அவ்வளவுதான். அசுரன் யோசிக்க ஆரம்பித்தான். உண்மைதான், சிவபுத்திரன் தான் எங்கள் தந்தையை கொன்றார். அப்படி இருக்கும் போது நாங்கள் ஏன் சிவனை வழிபட வேண்டும்? அவர் எப்படி எங்களை காப்பாற்றுவார் என்று அவன் எண்ணி எண்ணி கோபப்பட்டான். இறுதியாக முடிவெடுத்தான், சிவபெருமான் எங்கள் விரோதி. அவரை ஏன் நாங்களும் என் குலத்தினரும் வழிபட வேண்டும்? இனி எதிர்க்க போகிறோம். தேவர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்க போகிறோம். தேவாதி தேவன் தானே அவர். அப்படி என்றால் தேவர்களை ஒழிப்போம் என்று அவன் முடிவெடுத்தான். அதன் பின் அவன் சிவ வழிபாட்டை விட்டுவிட்டு சிவனை எப்படி அழிக்கலாம் என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டான். அது மட்டுமல்ல, அங்கு உள்ளவர்கள் அனைவரும் சிவனுக்கு எதிராக கோபம் கொள்ள ஆரம்பித்தார்கள். மாமுனிவர்களையும் சிவ பக்தர்களையும் தேவர்களையும் கொடுமைப்படுத்த ஆரம்பித்து
ஆரம்பித்தார்கள். இதே போன்று வெள்ளி நகரத்தில் இருக்கும் கமலாட்சனையும் தங்க நகரத்தில் இருக்கும் தாரகாட்சனையும் நாரதரும் பரம பக்தரும் போய் சந்தித்து மனதை மாற்றிவிட்டார்கள். சிவனுக்கு எதிராக திருப்பி விட்டார்கள். இவ்வளவு காலம் தர்ம நெறியில் வாழ்ந்து வந்த அசுரர்கள் இப்போது தீய செயல்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பல கொடுமைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். நாளுக்கு நாள் அவர்கள் கொடுமை அதிகரித்து கொண்டே போனது. தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி கைலாயம் சென்றார்கள். தாரகபுத்திரன் பற்றி சொன்னார்கள். அவர்கள் பெற்ற வரத்தின்படி தாங்கள்தான் அவர்களை வதம் செய்ய வேண்டும் என்று சொல்ல அதற்கான காலம் நெருங்கிவிட்டதென்று பரம்பொருளான சிவன் சொன்னார். பிறகு தேவதட்சனான மயனை அழைத்தார். சிவபெருமான் அவரிடம் எனக்கு ஒரு ரதம் செய்யுமாறு கட்டளையிட்டார். அவனும் ஒரு பிரகாசமான ரதத்தை செய்து கொடுத்தான். அந்த ரதத்திற்கு வலது பக்கம் சூரியனும் இடது பக்கம் சந்திரனும் சக்கரங்களாக இருந்தார்கள். பிரம்மதேவரும் உடன் சென்றார். சிவபெருமான் ரதத்தில் ஏறி அசுரர்களை அழிக்க புறப்பட்டு விட்டார். இதை அறிந்த விநாயகரும் முருகரும் அவரது படைகளை தேவர் படைகளோடு சேர்த்து கொண்டார்கள். சிவன் தன் மீது படையெடுத்து வருவதை தெரிந்த 3 அசுரர்களும் கொதித்தெழுந்து சிவபெருமானை எதிர்த்து சிவபெருமானை கொல்வதற்கு போரிட ஆரம்பித்தார்கள். அதே சமயத்தில் மூவரின் மனதிலும் ஒரு இருமாப்பு இருந்தது. தங்களை சிவபெருமானால் அழிக்க முடியாது. 3 நகரங்களும் ஒன்று சேரும் போதுதான் அழிவு ஏற்படும். அதனால் 3 நகரங்களும் தனித்தனியே இருப்பதால் தங்களுக்கு அழிவு ஏற்படாது என்று இருமாப்பில் இருந்தார்கள். அதனால் அவரவர் நகரத்தில் இருந்தே சிவன் மீதும் தேவர்கள் மீதும் பலவிதமான ஆயுதங்களை பயன்படுத்தி போர் செய்ய ஆரம்பித்தார்கள். மிக நீண்ட கடுமையான போர் நடந்து கொண்டே இருந்தது. அசுரர்கள் அழிவதற்கான வழியே தெரியவில்லை. 3 நகரங்களும் ஒன்று சேராத நிலையில் எப்படி அழிவை ஏற்படுத்த முடியும் என்று அவர்களால் யூகிக்க முடியவில்லை. அப்போது சிவபெருமான் தன் கைகளால் வில்லை ஏந்தி நாணை இழுத்து விட்டார். அதிலிருந்து புறப்பட்ட விசை பெரும் சத்தத்தோடு உலகையும் நடுங்க வைத்தது. அத்துடன் தனித்தனியே மிதந்து கொண்டிருந்த நகரங்களும் ஒன்று சேர்ந்தன. அதை கண்ட தேவர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தார்கள். சம்போ மகாதேவா என்று சிவனை வாழ்த்த ஆரம்பித்தார்கள். அதை பார்த்த 3 அசுரர்களும் அதிர்ச்சிக்குள்ளானார்கள். 3 நகரங்களும் ஒன்று சேர்ந்ததை கண்டு ஆத்திரம் பொங்க சிவபெருமான் மீது மேலும் சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை ஏவிக் கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் பிரம்மதேவர் பரம்பொருளே மகாதேவா, இதுதான் சரியான சமயம். அவர்கள் பெற்ற வரத்தின்படி 3 நகரங்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றன. தாங்கள் சற்றும் தாமதிக்காமல் ஒரே அம்பால் 3 நகரங்களோடு 3 அசுரர்களையும் சேர்த்து அழித்து விடுங்கள் என்று சொல்ல சிவபெருமான் மந்திரத்தை உச்சரித்து அஸ்திரத்தை ஏவினார். அது 3 நகரங்களோடு அசுரர்களையும் அழித்தது. தாரகாசுரனின் புத்திரர்கள் அசுரர்களாக இருந்தாலும் அவர்கள் சிவலிங்கத்தை வைத்து பூஜித்து ஒழுக்க நெறியுடன் வாழ்ந்ததால் அவர்களுக்கு சிவகண பதவியை கொடுத்தார் சிவபெருமான். தேவர்கள் அனைவரின் துயரை நீக்கிய சிவபெருமானை போற்றி வணங்க ஆரம்பித்தார்கள். இத்துடன் சிவபுராணம் அத்தியாயம் 5 நிறைவடைந்தது. நன்றி.